சிதம்பரம் அருகே சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு தொடர் போராட்டம் என்பது அங்கு நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். புதிய சுங்கச்சாவடி கட்டண வசூலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக இன்னும் சாலை பணிகளே நிறைவு பெறாத நிலையில் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறது ஒன்றிய அரசு என்பது அங்கு இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு தற்போது சாலையிலேயே அமர்ந்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு புறம் காவல்துறையினரும் அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்ற தகவலையும் சற்று முன்பாக நம்முடைய செய்தியாளர் தெரிவித்திருந்தார். தற்போது களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கீங்க. தற்போது களச்சூழல் என்ன? காவல்துறை தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? அதாவது டோல்கேட் கட்டணம் அதிகமாக இருப்பதாக கூறி சிதம்பரம் அருகே உள்ள கொத்தப்பை டோல்கேட்டை முற்றுகையிட்டு ஏராளமான கிராம பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சற்று முன் போராட்டம் நடத்த வந்தவர்களிடம் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். அதாவது சிதம்பரத்தில் சார் ஆட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே பஸ் உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்திருக்கிறார்கள். அதனால் கிராம மக்கள் சார்பில் நீங்களும் அந்த போராட்டத்தில், அந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். அதில் எடுக்கும் முடிவுகளின்படி அடுத்த கட்ட நடவடிக்கையை செய்யலாம் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். ஆனால் போலீசாரின் நடவடிக்கைகளை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். அதாவது சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பதை முதலில் நிறுத்த வேண்டும். அதை நிறுத்தினால் மட்டுமே பேச்சுவார்த்தையில் பங்கெடுப்போம், இல்லை என்றால் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று கூறி தொடர்ந்து போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து போராட்டம் நடத்த வந்த 200க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடி முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால் வாகனங்கள் செல்லாமல் இருபக்கமும் நின்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினர் தயாராகி வருகின்றனர். காவல்துறையினர் அவர்களை கைது செய்வதற்காக உரிய வாகனங்கள், போலீஸ் வாகனங்கள் உள்ளிட்டவற்றை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி அவர்கள் டோல்கேட்டை முற்றுகையிட்டு தற்போது கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இந்த டோல்கேட்டில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். அங்கு போராட்டத்தில் பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கண்டன முழக்கங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அடிக்காதே அடிக்காதே வயிற்றில் அடிக்காதே, மூடிவிடு மூடிவிடு, கொள்ளையடிக்கும் டோல்கேட்டை, கொள்ளையடிக்கும் டோல்கேட்டை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.